ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ், த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான இருக்கிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்குது. சமீப காலமாக நியூஸ் பேப்பரில் ஆகட்டும், உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆகட்டும், யூடியூப்பில் ஆகட்டும், நிறைய மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லாயிருக்கு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லாயிருக்கு, இதில் இவ்வளோ எஸ்ஐபி போடுங்க அப்படின்னு நம்ம அந்த அவேர்னஸ் பார்த்திங்கன்னா எதை நம்ம தாண்டி அது எது இது ஒரு பெரிய போட்டியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் மாதம் போடுற சிட் ஃபண்ட், கூகுள் இந்த கோல்டு பண்ணுறீங்க இல்லையா, ஸோ மாதம் சீட்டு கட்டுறீங்க இல்லையா கோல்டில், அதெல்லாம் இப்போ ஓவர்டேக் பண்ணி இப்போ யாரை பார்த்தாலும் மியூச்சுவல் ஃபண்டு தான் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணால் இப்படி இருக்குது அப்படின்ற நிறைய நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா. அப்போது மியூச்சுவல் ஃபண்டு இல்லை எஸ்ஐபி ஆகட்டும், ஒரு மியூச்சுவல் ரெண்டு ஒன்று தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டு பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரர்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு முதலீடு சிஸ்டமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது யார் வேணாலும் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஈவன் சில மியூச்சுவல் ஃபண்டு 100 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம், 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி நிறைய முதலீடு பண்ணலாம். அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்காக என்ன மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ மாதம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் பையன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு 25 வயசில் ஒரு தொகை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளோ முதலீடு பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், அந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னெல்லாம் செக்டார் ஸ்டாக் இருந்தால் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வித்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம்பிளோட நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் முதல் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக பண்ணுற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லும்போது முதல்ல நான் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் மியூச்சுவல் ஃபண்ட். அதனால தான் நிறைய விஷயத்தில் நம்ம அது இன்னுமே ஒரு சக்ஸஸாக இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் ரீசன். அப்போது ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. மினிமம் ஒரு 5லேருந்து 10 ஸ்டாக் இருக்கும். அப்போது இந்த 10 ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் முதலீடு பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு 100 ரூபாய் வீதம் 10 ஸ்டாக்கில் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் ஆகும். அதுதான் உங்களுக்கு அது என்ஏவியாக கிடைக்கும். இதுதான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம், ரைட்டா. அப்போது ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு 50,000 ரூபாய் இல்லை 40,000 ரூபாய் இல்லை 30,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்க, இல்லை 40,000 சேலரி வாங்குறவங்களுக்கு ஸோ என்ன மாதிரி ஒரு முதலீடு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 25 வருஷம் ஒரு டென்யூர் எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் ஒரு விஷனரியாக பண்ணும்போது அதோடைய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமும் சொல்கிறேன் இதில், ஓகே. இப்போது நான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க 15, அதாவது 5,000 ரூபாய் முதலீடு பண்ணுறோம் 25 வருஷத்துக்கு. 5,000 ரூபாய் 25 வருஷத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அமௌண்ட்டு கையில் இருக்கும் அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.25 கோடி உங்களுக்கு உங்கள் மகனோ மகளுக்கோ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நான் 18% ரிட்டர்ன்ஸ், அதாவது க்ரோத்தாக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன், ஓகே. ஸோ இப்போ இதில் 15%னா 190, 160, அந்த 1,60,00,000 அந்த ரேஞ்சில் வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் பார்த்திங்கன்னா லாங் டேர்முன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நிறைய மியூச்சுவல் ஃபண்டு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். மோத்திலால் ஆஸ்வால் மிட் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. அது லாஸ்ட் 5 வருஷத்தில் 26% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட் இருக்குது. அந்த மாதிரி மோத்திலால்லையே நிறைய இருக்குது. அதே மாதிரி நிப்பான் இந்தியா ஃபண்டு, இவங்களாம் 20% மேலே பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் 5 வருஷத்தில். அப்போது இதே மாதிரி ஒரு கேஸாக இருக்க பட்சத்தில் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ 20%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மேபி ஒரு 2.5 கோடி இல்லை 3 கோடி கூட கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, சரியா. அப்போது ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா, மாதம் 5,000 ரூபாய் முதலீடு பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸாக இருக்கும்,
ஓகேவா? ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், அதாவது வந்து ஒரு 2லேருந்து 2.25 கோடி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ப்ரொஜெக்டட் நீங்கள் ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டரில் அப்படி தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போது எப்படி நான் ஃபண்டை செலக்ட் பண்ணணும்? இந்த 5000 ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, எப்படி நான் ஃபண்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது அடுத்த கேள்வி. நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நாங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பிரச்சனை. ஓகே, ரைட். அப்போது ஒரு லார்ஜ் கேப், ஒரு மிட் கேப், ஒரு ஃப்ளெக்ஸி கேப், இல்லை நீங்கள் மிட் கேப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு லார்ஜ், ஸ்மால் அண்டு இது கூட பண்ணலாம், ஃப்ளெக்ஸி கேப்பும் பண்ணலாம். சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டுனா யூஸ்வலாக நீங்கள் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எதையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுட்டு கூகுள் சர்ச் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன ஸ்டாக் ஹோல்டிங் இருக்குதுன்னு வந்து காமிக்கும். நான் நம்மளே சைட்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ மோதிலால் ஆஸ்வால் மிட் அண்ட் லார்ஜ் கேப் அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஹெல்த் கேர் செக்டாரோ அந்த மாதிரி வந்து பவர் செக்டார், எனர்ஜி செக்டார்னு ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, அந்த கம்பெனிலாம் அதில் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற இந்த 15 கூட இல்லை 20லேருந்து 25% கூட ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது நீங்கள் செலக்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஸ்டாக் ஹோல்டிங் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பர்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணால் தான் அந்த இண்டெக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுன்ற அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போது நீங்கள் அதில் என்னென்ன ஸ்டாக் ஹோல்டிங் இருக்குது, அந்த செக்டார் நமக்கு ஒர்க் ஆகுமா, இன்னும் ஒரு 25 வருஷன்றது ஒரு பெரிய லாங் டேர்ம். அப்போது இந்த 25 வருஷத்தில் அந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நல்ல செக்டாராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதில் முதலீடு பண்ணும்போது ஒரு சூப்பரான லாபம் கிடைக்கும். அப்போது இந்த 5000 ரூபா முதலீடு 2 கோடியோ இல்லை 3 கோடியோ அப்படின்றது ஒரு நல்ல அமௌண்ட்டு, ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய லைக் எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு அதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது, எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணும்னு ஐடியா இல்லை அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம். ஸோ அது மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணுவோம் அதுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு பயனுள்ள தகவலை நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.